அடுத்து நம்ம பார்க்க போகிறது 11 கீழ்கணக்கு நூல்களில் திணைமொழி 50. திணைமொழி 50 எனும் நூலை எழுதியவர் யார்? கண்ணன் சேந்தனார். திணைமொழி 50 எனும் நூலை எழுதியவர் கண்ணன் சேந்தனார். கண்ணன் சேந்தனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 5ஆம் நூற்றாண்டு. கண்ணன் சேந்தனார் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்? 5ஆம் நூற்றாண்டு. 11 கீழ்கணக்கு நூல்களில் திணைமொழி 50 எவ்வகைகளில் ஒன்று? அகநூல். 11 கீழ்கணக்கு நூல்களில் திணைமொழி 50 எவ்வகைகளில் ஒன்று? அகநூல். திணைமொழி 50 நூலிலுள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 50. திணைமொழி 50 நூலிலுள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 50. திணைமொழி 50 நூலின் திணைக்கு எத்தனை பாடல்கள் உள்ளன? திணைமொழி 50 நூலில் திணைக்கு எத்தனை பாடல்கள் உள்ளன? 10 பாடல்கள். திணைமொழி 50 நூலில் திணைக்கு எத்தனை பாடல்கள் உள்ளன? 10 பாடல்கள். திணைமொழி 50 நூலில் எந்த வரிசையில் திணை அமைந்துள்ளது? குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல். திணைமொழி 50 நூலில் எந்த வரிசையில் திணை அமைந்துள்ளது? குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல். திணைமொழி 150. திணைமொழி 150 என்ற நூலை இயற்றியவர் கனிமேதாவியார். கனிமேதாவியார் எந்த சமயத்தை சேர்ந்தவர்? சமண சமயம். கனிமேதாவியார் இயற்றிய மற்றொரு நூல் ஏலாதி. 11 கீழ்கணக்கு நூல்களில் திணைமாலை 150 நூல் எவ்வகையில் ஒன்று? அகநூல். திணைமாலை 150 நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 150. திணைமாலை 150 நூலில் ஒவ்வொரு திணைக்கும் எத்தனை பாடல்கள் உள்ளன? 30 பாடல்கள். திணைமாலை 150 நூலில் திணை எந்த வரிசையில் அமைந்துள்ளது? குறிஞ்சி, நெய்தல், பாலை, முல்லை, மருதம். குறிஞ்சி, நெய்தல், பாலை, முல்லை, மருதம். திணைமாலை 150 நூலின் கருத்துக்கள் யாருடைய நூலில் இடம்பெற்றுள்ளன? சுந்தரர் தேவாரத்திலும் மாணிக்கவாசகரின் திருக்கோவையாரிலும் இடம்பெற்றுள்ளன. திணைமாலை 150 நூலின் கருத்துக்கள் யாருடைய நூலில் இடம்பெற்றன? சுந்தரர் தேவாரத்திலும் மாணிக்கவாசகரின் திருக்கோவையாரிலும் இடம்பெற்றுள்ளன. அடுத்து கைநிலை. கைநிலை நூலின் ஆசிரியர் புல்லங்காடனார். கைநிலை நூலின் ஆசிரியர் புல்லங்காடனார். 11 கீழ்கணக்கு நூல்களில் கைநிலை எவ்வகைகளில் ஒன்று? அகநூல். 11 கீழ்கணக்கு நூல்களில் கைநிலை எவ்வகை நூல்களில் ஒன்று? அகநூல். கைநிலை நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 60. கைநிலை நூலில் உள்ள மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 60. கைநிலை என்ற நூலின் வேறு பெயர் 5 60. கைநிலை என்ற நூலின் வேறு பெயர் 5 60. கைநிலை என்பதில் கை என்பது எதனை குறிக்கிறது? ஒழுக்கம். இந்நிலை